ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கு ஒரு லாஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா, நான் ட்ரெண்ட் லைன் பேஸ்ல மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்தது. அகைன் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். 3800 rupees புக் பண்ணியிருந்தோம். 60 பாயிண்ட் as well. ஓகே ஃபைன். அந்த ட்ரேட் எப்படி லாஸ் பண்ணியிருப்போம் அந்த லெவல்ஸை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. போன வீடியோஸ்ல 160 லைக்ஸ் மேல கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மறக்காம இந்த வீடியோக்கும் சேம் சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா ஃபைன். இப்போ நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரேஞ்ச் பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு என்னோட வியூ இருந்தது. என்னோட மெம்பர்ஷிப்லேயே நான் என்ன கொடுத்திருந்தேன்னா, மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஃபாலோ ஆகும், லைக் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அகைன் ரீடெஸ்ட் எடுக்குன்னு கொடுத்துருந்தா, நான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகல. நல்ல மொமெண்டம் கொடுத்து அப்ட்ரெண்ட்ல போயிடுச்சு. நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேங்களா? நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 11 o'clockல என்ட்ரி எடுத்திருப்பேன். எனக்கு நல்ல ப்ராஃபிட்ல தான் இருந்தது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், ட்ரெண்ட் வந்து லைக் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, நமக்கு லோல பிரேக் ஆகும். ஆனா இங்க கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது, பை பண்ணியிருந்தோம். லோல பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா பேட்டர்ன் பிரேக் அவுட், என்னோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு குரூப்ல கொடுத்துருப்பேன். மேபி செக் பண்ணி பாருங்க டெலகிராம்ல. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும், நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் உங்களோட ஒப்பீனியன் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, நீங்க எப்படி இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்க, அப்கமிங் மார்க்கெட் எப்படி இருக்கும், உங்களோட வியூ சொல்லுங்க. லைக் என்னோட வியூ நான் ஆஸ் யூஷுவல் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன, நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு என்னென்னலாம் ரியாக்ட் ஆகும்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. நீங்க ப்ரீவியஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். இதை நம்ம ஜோனா தான் ட்ரா பண்ண, ஏன்னா ப்ரீவியஸோட ஹிஸ்டரி லெவல் இருக்கு, அங்கே நம்ம ஜோனா தான் ட்ரா பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான மெயின் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் சிங்கிள் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன். சிங்கிள் லைன்ல ஒரே லைன்ல ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா ஜோனுமே அதில் ரியாக்ட் ஆகும். 55,439. ஓகேங்களா? 39, 49 அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்ல இருக்கும். பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஓகேங்களா? நாளைக்கு என்னன்னா, இந்த ஹைக்கு மேல கட் ஆகுதுன்னா பை போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. 55,900க்கு மேல கட் ஆச்சுன்னா தான் நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்னைக்கு மேபி நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு. நான் கொடுத்த லெவல்ல இருந்து எக்ஸாக்டா மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. நீங்க லெவலே பார்த்துருப்பீங்க. நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் எந்த லெவல் கொடுத்திருந்தனோ இந்த ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க அந்த லெவல்ல கொடுத்துருப்பேன். 54,900 ஜோன் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா ஃபாலோ ஆச்சு. ஆனா ஓப்பனா சொல்ல போனா நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. நல்லா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்ல ஃபாலோ ஆயிடுச்சு. நம்ம எப்படி எடுத்துருக்க முடியும்? ஜஸ்ட் சும்மா வீடியோக்காக சொல்லலாம், நான் கொடுத்த லெவல்ல இருந்து ரியாக்ட் ஆகுதுன்னு. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு என்னன்னா, 55,439 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? மேபி நியூட்ரலா ஓப்பன் ஆச்சுன்னா, இப்போ மேபி மார்க்கெட் வந்து நல்லா ஹைல அப்ட்ரெண்ட்ல போகுதுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் நிறைய இருக்கு. இங்க இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கு. 55,900க்கு மேல போச்சுன்னா அப் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு எத்தனை டேஸ் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துருக்குன்னா 1 ஹவர்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் மேலதான் நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் நல்லா புல்லிஷ்ல கொடுத்துருக்கு. அதே போல இதுக்கு மேல நமக்கு எந்த கேனலுமே புல்லிஷ்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கல. இதுக்கு மேல கொடுத்தா அப் ட்ரெண்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு க்ரூஷியல் லெவல் ஒரு நிமிஷம் ஹிஸ்டரி செக் பண்ணிக்கிறேன். ஹிஸ்டரி செக் பண்ண லெவல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது லைக் திருப்பி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, நான் நாளைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்கெட் வந்து நாளைக்கு மேல போகும்ட்டு. நாளைக்கு லைக் சிம்பிள். ஓகேங்களா? மேபி நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா 55,439 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓப்பன் மார்க்கெட் நியூட்ரலா இருக்கு. ஒரு 50 மினிட்ஸ் டு 1 ஹவர் வந்து கன்சல்டேஷன் எடுக்குதுன்னா இங்க இருந்து நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. அடுத்தது மார்க்கெட் எங்க இருந்து அப் ட்ரெண்ட் போகும்னா 54,828 வந்து பண்ணா அப் ட்ரெண்ட். அங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கரெக்டா எக்ஸாக்ட்டா சொல்ற லெவல்ஸ் மார்க் பண்ணிக்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகே ஃபைன். டவுன் ட்ரெண்ட் இப்போ ஹியூஜ் டவுன் ட்ரெண்ட் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 54,399 54,399 இல்லாம கரெக்டா 399 50,000 54,340 அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? இதுக்கு கீழே போதுனா தான், ஏன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கன்சல்டேஷன் ஜோன் இங்கேயுமே நம்ம கன்சல்டேஷன் வர பாசிபிள் இருக்கு. கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற லெவல்ஸ். இதுக்கு மேல போனாதான், அது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம புல்லிஷ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும்.
அது வரைக்குமே இது எல்லாமே மேபி ட்ராப்பா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து நாளைக்கு வந்து ஃபாலோ ஆக கூட வாய்ப்பு இருக்கு. மேபி மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. மேபி இந்த ரேஞ்ச் 55,000 ஓப்பன் ஆகுதுன்னா. இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா 55,828 வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? க்ளோஸ் அண்ட் காஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா ரிஜெக்ஷன் முக்கியம். இப்ப நான் சொல்ற லெவல் எல்லாமே நான் என்னோட அனலைசிஸ் தான். மேபி நான் இன்னைக்குமே நான் லாஸ் பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் 100% வரும்னு சொல்ல முடியாது. ட்ரேட் எடுக்கலாம். நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மார்க்கெட்ல எப்படி இருந்தாலும். என்னதான் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் நம்மளால சுத்தமா ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜியே இருக்கட்டும். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜி மெயின் தான். அதிலே ஃபோக்கஸ் பண்ணாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பாருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா? நிஃப்டி வந்து என்னன்னா, என்னோட ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஓவரால் அப் ட்ரெண்ட். இப்ப நேத்து நான் ஒண்ணு ஞாபகம் இருக்குங்களா சொல்லியிருப்பேன். நிஃப்டி வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா இப்ப ரெண்டு ட்ரெண்டுமே நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. தெரியுங்களா? நாளைக்கான ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் அத மினிமைஸ் பண்ணிட்டு அந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த லெவல் ரொம்ப நியர்பைல இருக்கு. நம்ம குரூஷியல் லெவல் மட்டுமே நமக்கு போதும். லெவல்ஸ் டிரா பண்றதுக்கு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நமக்கு இப்ப என்னென்ன லெவல் ரியாக்ட் ஆகும்னு தெரிஞ்சா தான் நம்மளால கரெக்ட்டா அப்கமிங்ல அது ஐடென்டிஃபையே பண்ண முடியும். லெவல்ஸ கரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். க்ளோஸ் அண்ட் கிராஸ் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். லெவல்ஸ் கரெக்ட்டா தான் இருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் வந்துடலாம். ஓகே. இப்ப நாளைக்கு என்னோட அப் ட்ரெண்ட் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நாளைக்கு 2 லெவல் இருக்கு. ஒரே நிமிஷம் இந்த லெவலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். குரூஷியல் லெவல். ஆ திருப்பியும் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அதிகமா ரியாக்ட் ஆகுற லெவல் எல்லாமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ணிட்டு, நமக்கு என்னென்னலாம் அன்னன்னைக்கு டேல ரியாக்ட் ஆகும் பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ணும். அதுல லெவல்ஸ் டிரா பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரா பண்ணுங்க. மேபி லெவல்ஸ் டிரா பண்ண தெரியலனா நெறைய நான் மேபி அப்கமிங்ல நான் ஒரு வீடியோ கூட போடுறேன். எப்படி லெவல்ஸ் டிரா பண்றது அப்படின்ட்டு. அத பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேர் லெவல்ஸ் எப்படி டிரா பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நான் லைவாவே லெவல்ஸ் டிரா பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூஷியல் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து 24,927 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி லெவல்ஸ் ஏன்னா மேபி நாளைக்கு மாறுற மாரி இருந்தா நான் உங்களுக்கு நான் டெலகிராம்ல அப்டேட் குடுக்குறேன். பிரைஸ் ஆக்ஷன் தமிழ்னு போட்டீங்கன்னா 13K ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்ட்ராங் சப்போர்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல மேபி இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா 24,927 27ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்ல அப்டின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ என்னன்னா, மா அகைன் வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து 24,800 இருக்குங்களா? 24,800 ஆ 24,820ல இருந்து 24,800 வரைக்குமே ஸ்ட்ராங் ஜோன் சப்போர்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ராங் ஜோன் சப்போர்ட் இருக்கு. இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மேபி வாலடைல் அதிகமா இருந்துச்சுன்னா, ட்ரேட் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரேட் எடுக்காதீங்க. லைக் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போச்சுன்னா, ட்ரேட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 830 அந்த ரேஞ்ச்ல வந்து ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சிம்பிளா சொல்லணும்னா ரிஸ்க் எடுக்குறீங்க அப்டின்னா, இந்த ஜோன் நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,927 நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஃப் ட்ரேடர்ஸா இருக்கீங்கன்னா 24,835 வந்து நம்ம சேஃப் ட்ரேடர்ஸா இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி லெவல்ஸ்லாம் டிரா பண்ணணுன்ட்டு. இதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வியூ ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் எங்கேஜா வச்சுக்கோங்க. லைக் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு இன்னைக்கு ட்ரேட் எப்படி இருந்தது? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் ஹார்ட் போடுங்க. லாஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தன பேர் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? நெறைய பேருக்கு அப்பதான் ரீச் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாமே. ஓகே. அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சுல என்னன்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ற ஸ்டாக்ஸ் ஃப்ரீயா நான் லைவ்ல அப்டேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அந்த இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சுல நீங்க ஜாயின் பண்ற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, மறக்காம 216 கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, நான் எல்லாருமே ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி, அதுல நான் டெய்லியுமே போற ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே குடுக்குறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.
ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.